எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான டேஸ்டான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் துவரம் பருப்பை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குக்கரில் 5-6 விசில் விடுங்க. குக்கர் விசில் அடங்கினதும் பருப்பை மசிச்சு எடுத்து வச்சிருங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 10 சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அதோட 3 பச்சை மிளகா, 1 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. சாம்பாருக்கு தேவையான காய் சேர்த்து இப்போ வதக்கிக்கோங்க. நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ ஒரு ஜூஸ் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. கொஞ்சம் உப்பு, கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்து மூடி வச்சிருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வைங்க. ஒரு கொதி வரட்டும். பருப்பு போட்டதும் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, அதனால ஒரு கொதி வந்தா போதும். இப்ப சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ சூப்பரான வாசனையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கத்திரிக்காய் கூட முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.